சிந்தாமணி இங்கே ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க. தனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நான் அந்த ஆளுக்கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த ஆர்டரை கிடைக்க வச்சுருப்பேன். ஆனால் கடைசியில் இந்த மீனா இங்கிலீஷ் கிளாஸ் போகிறா, அதெல்லாம் கற்றுக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவத்தோட வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க, அக்கா நமக்கு தான் அந்த நீத்துன்னு ஒரு பொண்ணு தெரியுமே, அந்த பொண்ணு கூட இங்கே அந்த ஃபேமிலி கூட பெரிய பிரச்சனை ஆணுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா எனக்கும் இப்போ தான் ஞாபகம் வருது, நடந்த பிரச்சனையில் அந்த பொண்ணை பற்றி நான் யோசிக்கவே மறந்துட்டேன். அந்த பொண்ணு நம்மக்கிட்ட தானே பூவெல்லாம் சப்ளை பண்ணி ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா இப்போ கொஞ்ச நாளாக அந்த பொக்கே ஷாப் பக்கமே வரதில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு ஏதாவது விசாரிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அப்படின்னு சொல்லும்போது, டேய் முதல்ல அது என்னென்னு விசாரிங்கடா அப்படின்னு சிந்தாமணி சொல்லும்போது அதை கேட்டவங்க ஆட்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணியுடைய ஆட்கள் அங்கே நீத்துவை பற்றி விசாரிக்கும் போது தான் நீத்து இந்த பொக்கே ஷாப் ஆரம்பித்ததே அந்த ஸ்ருதிக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த நேராக சிந்தாமணிக்கிட்ட அவங்க ஆட்கள் சொல்லதை கேட்ட சிந்தாமணியும் அப்போது அந்த பொண்ணுக்கு அந்த பையன் ரவி மேலே இன்னும் ஆசை விட்டு போகலை. ரவிக்காக ரவி பொக்கே ஷாப்னு ஆரம்பித்ததெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் அதுக்காக அடுத்த முயற்சி என்ன எடுத்திருக்கான்னு தெரியலையே. சரி இன்றைக்கி அவளை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி தான் ஆட்கள் கிட்ட சொல்லிவிட்டு நேராக நீத்துவை பார்க்குறதுக்காக அந்த பொக்கே ஷாப்புக்கு போகிறாங்க. நீத்து அன்றைக்கி தான் வராங்க அந்த பொக்கே ஷாப்புக்கு. ரவி பொக்கெட் ஷாப் அப்படின்னு அதை படிச்சுட்டு மனசுக்குள்ளேயே சிந்தாமணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, கண்ணு இனி ஒன்றை வச்சு தான் நான் ஆட்டத்தையும் ஆட போகிறேன், என்கிட்டேன்னு தான் என் மகளை பிரித்து என்கிட்டேருந்து எவ்வளோ பெரிய விளையாட்டை காட்டினாங்க அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும், இப்போது விஜய்கிட்டேருந்து ஒருத்தலாக பிரிக்க போகிறேன் அப்படின்னு சிந்தாமணி நினச்சிக்கிட்டு அந்த உள்ளே போகிறாங்க. நீத்து பக்கத்தில் போகிறாங்க. வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன கண்ணு எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பரவாயில்ல நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நீத்துவும் சொல்லும்போது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கண்ணு அப்படின்னு சொல்லும்போது, வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போது நீங்கள் இல்லாமல் அந்த மீனா தான் பூக்கள் சங்க தலைவி தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதா கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்ல, ஆமாம் கண்ணு ஏதோ நடந்து போச்சு, ஆனால் அதுக்காக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடாதீங்க ஆண்டி அப்படின்னு அங்கே அந்த நீத்துவும் சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி என்ன விஷயமா பார்க்க வந்தீங்கன்னு நீத்து சிந்தாமணிக்கிட்ட கேட்க, இல்லை கண்ணு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, அந்த ரவியை நீ இன்னமும் பின்னாடியே தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரவி எனக்கு வேணும், ரவி கூட நான் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லும்போது, ரவி கூட உன்னை சேர்த்து வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது, ஈஸியாக அந்த விஷயத்த முடிச்சிடலாம். அந்த பொண்ணு பேர் என்ன ஸ்ருதியா, அது கூட ரொம்ப கோவப்படுவோம்மை, அப்படி கோவப்பட்டு வந்துட்டாலே போதும், அப்படிப்பட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் எமோஷ்னலாக சில விஷயங்களை நம்ம பண்ணினா போதும், அதுக்கப்புறம் ரவி கூட பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை வீட்டை விட்டு போயிடும், அதுக்கப்புறம் நீ இஷ்டப்பட்ட மாதிரி ரவி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ அப்படின்னு அங்கே சிந்தாமணியை சொல்ல, அதுக்கான ஏற்பாட்டையெல்லாம் நான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆண்டி, ரவியை என் பக்கம் வரவழைக்க என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, பரவாயில்ல கண்ணு நீ அந்த ரோஹினியை விட பழைய கிளாடியே இருக்க, ரோஹினி அந்த மனோஜ் அடைகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணா, ஆனால் கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. விஜயோடைய கட்டுப்பாட்டிலே தான் அந்த மனோஜ் இருக்கான், ஆனால் ரவி அப்படி இல்லை. அந்த வீட்டில் ரவியும் முத்துவும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அந்த வகையில் பார்க்க போனால் உன்னுடைய ரூட் ரொம்ப சீக்கிரமாகவே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி இந்த விஷயமாக தான் பார்க்க வந்தீங்களான்னு சொல்ல, அது இல்லை கண்ணு எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணுமான்னு நீத்து கேட்க, ஐயோ இப்போ நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் இல்லை, என்ன ஒன்று நிறைய ஆர்டர் வரும்போது சில ஆர்டர்லாம் கைவிட்டு போகுது, இப்போ கூட அந்த மீனா பெரிய அந்த கார்ப்பரேஷன் கம்பெனிக்கு அந்த ஆர்டரை அவள் எடுத்துக்கிட்டான் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால, அதனால தான் கண்ணு உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அந்த கார்ப்பரேஷன் கம்பெனிக்கு நீ போயிட்டு அவங்கக்கிட்டேருந்து அந்த ஆர்டரை வாங்கிட முடியுமா, எனக்காக இந்த உதவியை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆண்டி எனக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது இவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் போய் பேசுகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீத்து சொன்னது போல் இங்கே சிந்தாமணிக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கம்பெனிக்கு தான் போகிறாங்க, அந்த கார்ப்பரேஷன் கம்பெனிக்கு. நீத்துவை பார்த்துட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. சார் நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போகலான்னு வந்தேன் இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு அவங்களும் கேட்குறாங்க. சார் நான் ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் கம்பெனியில் ஒரு ஆர்டர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த பாருங்கள் சார் ஃபோட்டோஸ்னு நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன்லாம் காட்டவும் செய்கிறாங்க.
பட் ஆல்ரெடி நான் இந்த கான்ட்ராக்ட் பற்றின விஷயத்தை வந்துட்டு நான் இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரும் சொல்ல, சார் இந்த தடவை ஒரு தடவை எங்களுக்காக கொடுத்து பாருங்கள் சார், நான் நிச்சயமாக அதில் அசத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஆமாம், இங்கே சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் யார், அவங்க உங்களுக்கு பின்னாடி வேலை பார்க்குறவங்களா, நீங்கள் இதில் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி எத்தனை ஆர்டர் இங்கே பிடிச்சிருக்கீங்க, எத்தனை ஆர்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்களுக்காக தான் சொல்லும்போது, என்னம்மா இங்கே நான் நேரடியாக போய் பார்த்து அவங்களுடைய ஃப்ளவர் டெக்கரேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது, இப்போ கூட ஒரு சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் அது கூட வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க, அவங்களோட டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு பிடிச்சி போனதுனால தான் நான் அந்த ஆர்டர் அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கேன், இப்படி எத்தனை பேர் தான் கிளம்பி வந்து மற்றவங்களுடைய வேலையை கெடுக்கிறதுக்காக வருவீங்க, ப்ளீஸ் இந்த இனிமையை இங்கே நிற்காமல் கிளம்பி வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. நீத்தும் அவமானத்தோட வெளியே வரவும் செய்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த முத்து மீனா என்ன பேசி எப்படி மயக்கினாங்கன்னே தெரியலை, நம்ம எவ்வளோ இங்கிலீஷில் எவ்வளோ நல்லா பேசினாலும் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நினச்சிக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக மேனேஜர் பக்கத்தில் இருக்கவங்க பிஏ கேட்குறாங்க, சார் என்னாச்சு சார், நீங்கள் அந்த பொண்ணு மீனா விட இந்த பொண்ணு நல்லாவே தெளிவாக அழகாக நல்லா அழகாக பேசுகிறாங்களே சார்ன்னு சொல்ல, பேசுகிறத பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது, வேலையில் தான் இருக்குது, இந்த பொண்ணு பேசுகிறத பார்க்கும்போதே தெரியுது வேலையில் எதுவுமே இருக்காதுன்னு, ஆனால் அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷே தெரியலைனாலும் மற்றவங்களுக்கு எப்படி விலைக்கு சொல்லி புரிய வைக்க முடியும், நம்ம வேலையை நம்ம ஆர்டரை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்றது அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஆர்டரை கெடுக்கிறதுக்காக வந்தவங்களா மட்டும்தான் இருக்க முடியும், நாமளே நம்ம கம்பெனியில் எத்தனை விதமான ஆட்களை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் அப்படின்னு அவரும் சொல்லிகிட்ருக்காங்க. மேனேஜர் தெளிவாக தான் இருக்கார், இந்த ஆர்டர் மீனாவுக்கு முத்துவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதில். அதே நேரத்தில் நீத்து வந்துட்டு அவமானப்பட்டு போகிறது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சுமா நீத்து அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனால் அவர் முத்துக்கு அந்த மீனாவுக்கு தான் நான் கொடுத்துட்டேன், என்னோடய ஆர்டரை நான் மாற்றிக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாருன்னு சொல்ல, அந்த மீனா என்னத்தை பேசி மயக்குனானே தெரியலை, ஆனால் தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசி அந்த ஆளை மயக்கிட்டான், அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு இங்கே சிந்தாமணி சொல்லவும் செய்கிறாங்க. சரிம்மா, அந்த ரவி விஷயத்தில் உனக்கு வேறு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னைக்கிட்ட தயங்காமல் கேளு, நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் நீத்துவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே சிந்தாமணியை பார்க்க ரோஹிணி வராங்க. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரேன், என்னம்மா ரொம்ப நாள் ஆளையை காணோம், என்ன விஷயம், எப்படி இருக்க, பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, நல்லாயிருக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா, ஆமாம் மனோஜை உன் பக்கம் வரவழைக்க ஏதாவது முயற்சி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி இதுக்கு மேலே என்னால் அவன்கிட்ட போராடுறதுக்கு எந்த சக்தியும் இல்லை, என்னால் இதுக்கு மேலே முடியவும் முடியாது ஆண்டி, அதான் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்னுடைய அம்மாவையும் என்னுடைய மகனையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு நான் துபாய் போகலான்னு இருக்கேன், அதுக்காக தான் 5 லட்சம் பணம் கேட்டிருக்கேன், 5 லட்சம் பணத்தை கொடுத்தா டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு நானும் சொல்லியிருக்கேன், அவன் 5 லட்சம் எனக்கு பணத்தை கொடுத்துட்டானா டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன்னு சொல்ல, இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக முடிஞ்சிடக்கூடாதே, இவன் என்னடானா இந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கிறான், அதுவும் அந்த விஜயாவுக்கு பயந்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டு விடக்கூடாதுன்னு சிந்தாமணி நினச்சிக்கிட்டு, என்னம்மா நீ இந்த மனோஜ் கூட வாழணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறியம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி போதுன்ற அளவுக்கு நான் போராடி பார்த்தேன், இதுக்கு மேலே என் உடம்புலையும் எந்த தெம்பும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஆண்டி, இதுக்கு மேலே மனோஜ்கிட்ட என்னால் பேச முடியாது, மனோஜுக்கு என் மேலே உண்மையிலே ஒரு சின்ன அக்கறையோ பாசமோ இறந்திருந்தா நான் இவ்வளோ கெஞ்சினப்போயாவது எனக்காக அவன் யோசிச்சிருந்திருப்பான், ஆனால் அவன் அம்மாவை பற்றி மட்டுமே யோசிக்கும்போது கூட இதுக்கு மேலே அவன்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவன்கிட்ட நான் டிவோர்ஸ் கேட்டதும் நான் தரேன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட அவன் அதை பற்றி கவலைப்படலாம் விரும்பலை, அவன் சந்தோஷமாக தானே இருக்கான் ஆண்டி, அவன் இருந்துட்டு போகட்டும், எனக்கு என்னுடைய வாழ்க்கை என் பையனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அந்த வாழ்க்கைக்காகவது நான் இனி ஓடணும்ல, இனி துபாயில் போய்ட்டு ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி என் பையனையும் அம்மாவையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவ இவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்துலேருந்து விலகி போவான்னு நினைக்கவே இல்லையேன்னு நினச்சிட்டு சிந்தாமணியே இருக்காங்க. ஆண்டி எனக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதான் உங்களை நேரில் பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்தேன், நிச்சயமாக நீங்கள் எனக்காக செஞ்ச எந்த உதவியையும் நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த ரோஹிணி கிளம்பி போக, என்னக்கா இது இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுதுன்னு அவங்க வேலை பார்க்குற பையன் இங்கே சிந்தாமணி கிட்ட சொல்ல, சிந்தாமணியோ எனக்கும் அதான் ஒன்றும் புரியலை, சரி பார்த்துக்கலாம், முதல்ல இந்த மனோஜ் ரவி இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது,
முத்து மீனாவுக்கு பிரச்சனையை கொடுக்க தான் நம்ம இருக்கோம். ஆனால் அவங்க ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கவங்கள இன்னும் பிரச்சனையை பெருசுப்படுத்துறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. மனோஜ் விஷயத்துலையும் ரவி விஷயத்துலையும் பிரச்சனையை பெருசுப்படுத்தணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. அதுக்கான ஏற்பாட்டை தான் அவங்க பண்ணிகிட்ருக்கவும் செய்கிறாங்க. நீத்துவை பார்க்க இங்கே நீத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஸ்ருதி தானே ரொம்ப பெரிய இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்ல ஆமான்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியை வச்சு நீ இப்போ ஒரு பெரிய கேம் விளையாட போகிறேன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி இந்த கேமையை விளையாடிப்பாரு அப்படின்னு சொல்ல, என்ன கேம் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பொண்ணு ஸ்ருதிக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பமே இல்லைன்னு என் ஆட்கள் மூலமாக அவங்க விசாரித்தது மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அதனால் அதை வச்சு கூட நீ ஏதாவது ஒரு புதுசாக விளையாட்ட ஆரம்பிப்பல, உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை, புத்திசாலித்து பொண்ணு, நீயே புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே ஆண்டி, நீங்கள் நல்ல விஷயத்த தான் எனக்கும் சொல்லிக்கிங்க, நான் இது விஷயமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க. நீத்துவும் இங்கே விஜயாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. விஜயாவை கால் பண்ணி இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவழைக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற விஜயாக்கிட்ட இங்கே நீத்துவோ பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எதுக்கு என்னை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு அங்கே நீத்துவை பார்த்து விஜயா கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயமாண்டி, அதுவும் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன ரவிக்கும் உனக்கும் இருக்க லைஃப் பற்றின விஷயமானு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி, லைஃப்ன்றது எனக்கு மட்டும் இல்லையே, ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கூட இருக்கே, ரவியும் ஸ்ருதியும் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, மேரேஜ் ஆகி எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் இருக்குமா, இந்த 2 இயர்ஸில் நீங்கள் ஒரு ஃபேமிலி, அதாவது குழந்தை பற்றி ரவிக்கிட்டேயே ஸ்ருதிக்கிட்டே பேசியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கேன். எங்கள் விஜயாவை பார்த்த உடனே நீத்து சொல்கிறாங்க, ஆண்டி ஸ்ருதி ஏன் குழந்தை வேண்டான்னு ஏன் தள்ளி போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, எங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் விஜயாவும். ஆண்டி அதெல்லாம் விடுங்க ஆண்டி, ஆனால் இந்த விஷயம் உங்கள் ஃபேமிலியில் நடக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், எப்போது எந்த குழந்தைய பற்றி பேசினாலும் குழந்தை பெற்றுக்கிறது கஷ்டம், என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, வேணால் ஒரு குழந்தைய தத்தெடுத்து நம்ம வளர்த்துக்கலாம், இல்லையா ஒரு வாடகை தாய் மூலமாக கூட குழந்தைய பெற்றுக்கலான்னு தான் சொல்லிட்டு இருக்கான்னு எங்கள் விஜயாவும் சொல்கிறாங்க. இங்கே கேட்ட உடனே நீத்து சொல்கிறாங்க, ஆண்டி ஸ்ருதிக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, உன்னை யோசிச்சு பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ஸ்ருதியை ஒரு பெரிய இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் ஸ்ருதி ரவியை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் கூட அவங்க ஃபேமிலியில் கொஞ்ச நாள் ஏற்றுக்காம தான் இருந்தாங்க. ஏற்றுக்காமல் இருந்தவங்க அப்படியே இருக்க வேண்டாம் ஆண்டி. ஆனால் அவங்க ஏன் ஏற்றுக்கிட்டாங்க, ஸ்ருதிக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, ஸ்ருதிக்கு குழந்தை பெற்றுக்க முடியாத பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க ஸ்ருதி கூட பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தான் பொண்ணை இந்த வாழ்க்கையில் இருந்தால் தான் இருப்பா, இவளை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை விட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க அம்மா அப்பாவுக்குள்ளே இருந்திருக்கு. அதுதான் ரீசனையும் கூட. நீங்கள் வேணால் ஸ்ருதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பாருங்கள், அப்போ தெரியும் அவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு. அதனால தான் அவள் குழந்தை வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இங்கே ரவியுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ரவிக்கிட்ட நான் சொன்னாலாம் அவன் ஏற்றுக்க போகிறதும் இல்லை. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால இப்படி சொல்கிறேன்னு கூட நினப்பான். ஆனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு பெரியவங்க, நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பீங்க. அதுக்காக தான் ஆண்டி சொல்கிறேன், பணம் காசு இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஒருத்தவங்களுக்கு குழந்தை ரொம்ப முக்கியம்ல. ரவிக்கு அந்த கொடுப்பனை இருக்கணுமா வேண்டாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸ்ருதி ரவி கூட சேர்ந்து வாழணுமா வேண்டாமா அதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட வச்சு அப்படியே அதிர்ச்சியிலேயே உட்காந்துருக்காங்க. ஆண்டி இப்போ கூட நான் சொல்கிறேன், ரவியை நான் எப்போ வேணாலும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன், ரவிக்காக நான் காத்திருக்கவும் தயாராக இருக்கேன். ஸ்ருதி மட்டும் ரவி வாழ்க்கையில் இல்லைன்னா இன்றைக்கி நான் ரவியோடைய ஒய்ஃபாக இங்கே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இங்கே ரவியை மட்டும் என்ன உங்களையே நான் இருக்க வைப்பேன். ஏன்னா எனக்கு இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் கூட போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீத்துவும் சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, அப்போ நான் கிளம்புறேன். என்ன இருந்தாலும் ரவி லைஃப், நான் லவ் பண்ண ரவியோடைய லைஃப் வீணாக போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து கிளம்பி போய்ட்றாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி, ரொம்ப ஒரு கவலை எல்லாமே இருக்க தான் செய்யுது. விஜயா இந்த மனக்கவலையோடையே அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்க மீனா காஃபி கொண்டு வந்து கொடுக்க விஜயா அதை சாப்பிட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க.
அப்போ தான் கேட்குறாங்க விஜயா வந்துட்டு எங்கே ஸ்ருதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட கேட்க ஸ்ருதியும் ரவியும் ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ரவிக்கு உடனே ஃபோன் போட்டு வரவழைக்கணும்னு ஃபோனை போடுறாங்க. டே ரவி உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்ல ஸ்ருதியையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்ருதியையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்னம்மா என்னாச்சு, ஏன் அவசரமாக ஃபோன் போட்டு வர சொன்னீங்க, ஆண்டி என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க. நாளைக்கு காலையிலையும் நீ எங்கேயும் போக வேணாம், நீ என் கூட ரெடி ஆயிருன்னு சொல்ல. எங்கே ஆண்டி அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்க நான் சொன்னதை மட்டும் செய்யுமா அப்படின்னு சொல்ல இதை நீங்கள் என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமேம்மா அப்படின்னு அங்கே ரவியை சொல்ல டேய் இதை நேரில் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் ஃபோன் போட்டு வர சொன்னேன்னு சொல்லேன். என்ன ரவி இதெல்லாம் அப்படின்னு அங்கே ஸ்ருதி ரவியை பார்த்து முறைக்கும். சரி வா அப்படின்னு ரவி வந்துட்டு ஸ்ருதியை கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்றாங்க. ரெஸ்டாரண்ட் வேலை தான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி வந்து ஸ்ருதியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே காலையிலையும் ரவி என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பிக்கிட்டு இருக்க. நான் தான் சொன்னேன்லம்மா இன்னைக்கு வெளியே போக வேண்டியது இருக்குன்னு, அப்புறம் எங்கம்மா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே ஸ்ருதியை பார்த்து கேட்க ஆண்டி இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் நிறையா ஒர்க் இருக்கு, என்ன ரவி பார்த்துட்ருக்கேன் கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நீயும் நானும் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொல்ல ஹாஸ்பிட்டல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு ஆண்டி அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்க நீயும் ரவியும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் குழந்தை பெற்றுக்கிறத பற்றி ஆசையே இல்லையா, எப்போ யார் என்ன பார்த்தாலும் உங்களுக்கு 2 பேருக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுக்காக தான் உங்கள் 2 பேரையும் இல்லை எங்கள் ஸ்ருதியை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல என்னம்மா திடீர்னு அப்படின்னு அங்கே ரவி கேட்க டேய் நீ குழந்தை வேணும்னு சொல்கிற, ஆனால் அவள் குழந்தை வேண்டான்னு சொல்கிறா, அப்போ இவளுக்கு தானே ஏதோ பிரச்சனை இருக்குது, பார்க்குறவங்க எல்லாரும் மருமகளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் அவள் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி என்னையவே கேலிங் கிண்டல் பண்ணுறாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கூட சரி பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா கேட்க போதும் ஆண்டி நிறுத்துங்க அப்படின்னு ரொம்ப கோபமாகவே ஸ்ருதி கத்துறாங்க. என்ன ரவி நீயும் பார்த்துக்கிட்டு இருக்க, உங்கள் அம்மா பேசுகிறாங்க நீ கேட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்ல அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, நாங்கள் தான் இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் தள்ளி வச்சுருக்கோன்னு சொல்ல டே ரவி நீ என்ன தான் என்கிட்ட எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தினாலும் என்னால் இந்த விஷயத்தில் சமாதானம் ஆக முடியாது, இவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லை போல், அதனால தான் குழந்தைய இங்கே தத்து எடுத்துக்கலாம் இல்லை வாடகை தாய் மூலம் பெற்றுக்கலான்னு வீட்டில் எல்லாம் முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் அவங்க விருப்பமாக இருந்தாலும் குழந்தை பெற்றுக்காத இவன் அதை நேரடியாக சொல்லலாமே, பொய் எதுக்கு சொல்லி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கணும், உங்கள் அம்மா அப்பாவும் எதனால தான் அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு விஜயா நேரடியாகவே ஸ்ருதி கிட்ட கோவத்தில் கேட்டுறாங்க. ஸ்ருதி இதை கேட்டோடனே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ரவி இதெல்லாம், உங்கள் அம்மா என்னென்னமோ பேசுகிறாங்க நீ கேட்டுக்கிட்டு அமைதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் கதை இங்கே மீனாவும் முத்துவும் பார்த்துட்டு பலகுரல் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. ஸ்ருதி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல இல்லை மீனா இவங்க பேசுகிறத நீங்களே கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு உன்னை மீனா என்ன பண்ணுறாங்க ஸ்ருதியை கூட்டிகிட்டு கிச்சன் பக்கம் போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ரவியோ அம்மா நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, ஸ்ருதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல அப்படின்னு சொல்ல டேய் எல்லாம் தெரிஞ்சதுனால தான்டா நானும் சொல்கிறேன், அவளுக்கு அந்த பாக்கியம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் இல்லை, அப்படிப்பட்ட ஒருத்தி கூட நீ எதுக்காக நான் வாழணும் அப்படின்னு அங்கே விஜயா வந்துட்டு கத்த அண்ணாமலை சொல்கிறாங்க. குழந்தை இல்லைன்னா அதுக்காக பையன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா, இங்கே பார் ஏற்கனவே ஒருத்தன் வாழ்க்கையை நீ பண்ணதை போதும், அவன் இப்போ வரைக்கும் தனியாக நிற்கிறதும் போதும், திரும்பவும் ரவி வாழ்க்கையில் ஏதாவது விளையாடி அவன் வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டி பண்ணி வைக்காத, உன் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு விஜயா அப்படின்னு அங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க. இந்த கேட்டவுடனே இல்லைங்க என்னால் எப்படி இங்கே அமைதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் கத்துறாங்க. உள்ளே போன மீனா அங்கே ஸ்ருதி கிட்ட ஸ்ருதி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்ல என்ன இதுக்கு மேலே எப்படி மீனானால பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லும்போது இத்தனை நாளாக அத்தை இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட பேசியிருக்காங்களா, இப்போ புதுசாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன காரணம் அப்படின்னு ஸ்ருதி இங்கே மீனாவை திருப்பி கேட்குறாங்க. நேற்று அந்த நீத்துடைய பொக்கே ஷாப்புக்கு எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் போயிருந்தாங்க, ஏன்னா அந்த கார்ப்பரேஷன் கம்பெனிலேருந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம சிந்தாமணிக்காக வந்து பேசின விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால தான் எனக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, நீத்துடைய அந்த சிந்தாமணியும் சேர்ந்து தான் இந்த ஆர்டரை எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க, நிச்சயமாக அவங்களா தான் இருக்கணும், நான் போய் பார்த்துட்டு வரேன் மீனான்னு என் கூட வேலை பார்க்குற அக்கா தான் இங்கே அந்த பொக்கே ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம அத்தை ரெஸ்டாரண்ட்டில் இருந்ததும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அத்தையை வந்துட்டு நீத்து போனதும் நீத்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போன எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அக்கா தான் சொன்னாங்க. அப்போ தான் நீத்துவும் நம்ம அத்தையும்
பேசின விஷயத்த கேட்டுட்டு இவங்க ரொம்ப ஷாக்காகி என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்த இப்போ சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் அத்தை இவ்வளோ வேகத்தோடு உங்ககிட்ட கேட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக அது எல்லாமே நீத்து பண்ண வேலை தான் அப்படின்னு ஸ்ருதியை பார்த்து சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம், ரவியை உங்ககிட்டேருந்து பிரிக்கணும், ரவி கூட நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாதுன்றதுக்கு இப்போது அந்த நீத்து குழந்தைய காரணம் காட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, ஓ இதுதான் விஷயமானு அப்போ தான் ஸ்ருதி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. ஸ்ருதி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே ஸ்ருதிக்கிட்ட இங்கே மீனா சொல்கிறாங்க, எந்த விஷயத்துலையும் பொறுமை ரொம்ப முக்கியம் இல்லை ஸ்ருதி. ஏன்னா நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்மளையும் பாதிக்கும், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கும். அதனால் மற்றவங்களுக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும். முக்கியமாக நீத்துவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவீங்க, இந்த வீட்டை விட்டு போவீங்க. அதுதான் அந்த நீத்துடைய பிளான். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அத்தையை பார்த்து பேசவும் செஞ்சுருக்கா. அத்தை கிட்ட எந்த விஷயத்தை பற்றி பேசினா எதுக்கு கோவப்படுவாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கா. ஏன்னா அந்த சிந்தாமணியோடைய ஐடியானால கூட இருக்கலாம். சிந்தாமணிக்கு கீழே தானே இப்போ அந்த நீத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால் அந்த சிந்தாமணி கொடுத்த ஐடியாவை கூட இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் ஸ்ருதி, இந்த விஷயத்தில் ரவி விஷயத்தில் குழந்தை விஷயத்துலன்னு எல்லாத்துலேயும் பொறுமை மட்டும்தான் நம்மளை இங்கே மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போகவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனா. இதை கேட்ட உடனேயே இங்கே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஸ்ருதியும். ஸ்ருதிக்கு ரொம்ப ஷாக்கு மட்டும் இல்லை, நேராக வெளியே வராங்க. இப்போ என்ன ஆண்டி உங்களுக்கு பிரச்சனை? நானும் ரவியும் குழந்தை பெற்றுக்கல, இல்லை நாங்கள் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவும் ஆக மாட்டோம், அதுதானே உங்களை பிரச்சனை? இன்னும் 10 மாதத்தில் உங்கள் கையில் ஒரு பேரனோ பேத்தியோ நான் பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, மீனாவும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அங்கேருந்து வாயை பிளந்து நிற்கிறாங்க விஜயாவும். இல்லைம்மா நான் சொல்ல வரதை கேளுமான்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், நான் ரவியை காதலித்தேன், ரவி என்ன காதலிச்சார், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்கள் யாருக்கும் உரிமை இல்லை. நீங்கள் கேட்ட உடனே 10 மாதத்தில் குழந்தைய பெற்று உங்கள் கையில் கொடுத்தணுமா? எந்த முடிவாக இருந்தாலும் எந்த டெசிஷனாக இருந்தாலும் அது நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க முதல்ல நீங்கள் யார்? முதல்ல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழுங்க, அது போதும். அதை விட்டுட்டு மற்றவங்க வாழ்க்கையில் முடிவெடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஞானியெல்லாம் கிடையாது அப்படின்னு அங்கே ஸ்ருதி கத்தவும் செய்கிறாங்க. மீனா பொறுமையாக இருக்க சொன்னாங்க. ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னு அங்கே ஸ்ருதிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ரவியை விட்டு போகக்கூடாது, அதுதான் அந்த பொறுமையான விஷயம். அதே நேரத்தில் இவங்க கேட்குற கண்ட கேள்வி எல்லாத்துக்கும் நானும் பொறுமையாக பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு ஸ்ருதி நினச்சதுனால விஜயாவை கண்டபடி திட்டுறாங்க. இன்னொரு தடவை அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்கன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வேணாம். நான் ரவி கூட தான் வாழ்வேன், ரவி கூட மட்டும்தான் சந்தோஷமாக வாழ போகிறேன். இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்ககிட்ட யார் என்ன சொல்லி அனுப்புனாங்களோ அவங்கக்கிட்ட போய் இதை சொல்லுங்கள். யாருக்கு நீங்கள் இங்கே இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆண்டி, நீங்கள் பார்க்குற இந்த வேலைக்கு ஏதாவது பணம் சம்பளம் ஏதாவது கொடுக்குறாங்களா? ஏன்னா ஃப்ரீயாக எதையுமே செஞ்சு கொடுக்குற ஆள் நீங்கள் கிடையாதே, பணம் கொடுத்தா தானே எதையுமே செய்வீங்க, அதனால தான் கேட்டேன்னு இன்னும் மேலே அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு அங்கே உள்ளே போனதுக்கு பிறகு ரவி ஸ்ருதி கிட்டே கேட்க, ஸ்ருதி ரவி தோளில் சாஞ்சிட்டு அழுகிறது மட்டும் இல்லாமல் நீத்து தங்களுக்கு பின்னாடி எந்த பார்க்குற வேலையை வந்துட்டு உன்னை இங்கே ரவி கிட்ட சொல்கிறாங்க. நீத்து தான் எல்லாத்துக்கும் காரணமானு சொல்லு. அந்த நீத்து தான் சொல்கிறேன்னா உங்கள் அம்மாவுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரவியும் சும்மா விடக்கூடாது ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஸ்ருதி கிட்டே ரவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சும்மா விடக்கூடாதுன்னு இப்போவே அவளுக்கு ஃபோன் போடுறேன், நீயும் திட்டணும், கண்டபடி திட்டணும் அப்படின்னு சொல்ல, சரி அப்படி இங்கே ரவி ஒத்துக்கிட்டு ஃபோனும் பண்ணுறாங்க. அட நம்ம ரவி தான் கால் பண்ணுறான், என்னாச்சு என்ன இருக்கும்? அந்த ஸ்ருதி கோச்சிட்டு போயிட்டாலோ, அதனால தான் ரவிக்கிட்டேருந்து ஃபோன் வருதோன்னு ரொம்ப சந்தோஷமாக அட்டன் பண்ண. எனக்கு தெரியும் ரவி எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்ல, ஆமாம் உனக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, என்ன ரவி ஒரு ஸ்ருதி உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை விட்டுட்டு போயிட்டாளா? உனக்கு இந்த நேரத்தில் பெரிய ஆறுதல் தேவைப்படும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஆறுதலாக எப்போதுமே நான் இருப்பேன்னு சொல்ல, உன்னோட ஆறுதலும் மண்ணாங்கட்டியும் எனக்கு தேவையே இல்லை. முதல்ல நீ யாருடி எனக்கு? முதல்ல நீ யார்? ஏன் தேவையில்லாமல் ஏன் விஷயத்தில் தலையிட்டுருக்க? அதே போல் உன் விஷயத்தில் நான் தலையிட ஆரம்பித்தா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ஸ்ருதி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸ்ருதி வந்து பக்கத்தில் உட்கார, நானும் ஸ்ருதியும் ஒன்றா பக்கத்தில் சந்தோஷமாக உட்காந்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஸ்ருதியும் நானும் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு அதாவது அடுத்ததான் நான் இன்னும் 10 மாதத்தில் குழந்தைய பெற்று கொடுப்பேன்னு எங்கள் ஸ்ருதி சொல்லியிருக்கா. அடுத்து நாங்கள் குழந்தையை பெற்றுக்க தான் போகிறோம். சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழத்தான் போகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு அடையாளமாக ஒரு குழந்தை வரத்தான் போகுது. இதுக்கு மேலே எங்கள் விஷயத்தில் தலையிடணும், எங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்ணணும் நினச்சேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். முதல்ல உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு
முதல்ல உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருடி அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் ரவியும் சேர்ந்து திட்டுறாங்க. உடனே ஸ்ருதி ஃபோனை பிடிங்கி இங்கே நீத்துவை வந்துட்டு உனக்கெல்லாம் மனசாட்சின்றது இருக்கா இல்லையா? எப்படி உன்னால் கல்யாணம் ஒரு புருஷன் பின்னாடி சுத்த முடியுதுன்னு உனக்கு தெரியவே இல்லை? ஏன் இவ்வளோ அசிங்கமாக நடந்துட்டுருக்க? உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை இப்படி தான் வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கும் போது அசிங்கமாக தான் இருக்குது. பாவம், இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் அப்பா கேள்விப்பட்டானா அவர் உண்மையிலேயே சொல்கிறேன் மனசு உடஞ்சி போய் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் அவருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நீத்து ரொம்ப டென்ஷனோடு இருக்காங்க. வைடி ஃபோன், இதுக்கு மேலே எங்கள் விஷயத்தில் தலையிட்டேன் அப்புறம் நடக்கிறதே வேற. அன்னைக்கு எங்கள் அப்பா ஆள் வச்சு உன் காலை உடைச்சதுக்கு நான் அவர் மேலே கோவப்பட்டேன். ஆனால் உண்மையிலேயே அப்படி நான் எதுவும் பண்ணிடுற மாதிரி பண்ண வச்சிடாத அப்படின்னு கோவத்தில் ஸ்ருதி திட்டிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. நீத்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ரொம்ப அவமானமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் இருக்க விஜயாவும் எங்கள் ஸ்ருதி முன்னாடி அவமானப்பட்டு தான் நிற்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்ருதியும் ரவியுமே ஆஃபீஸ், அதாவது தன்னுடைய ரெஸ்டாரண்ட் கிளம்பும் போது கூட அங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருக்க விஜயாவை பார்த்து கண்ட மெனிக்கு மறைச்சிட்டு தான் போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லைடா ரவி. ஏன்னா உனக்கு உங்கள் அம்மா சரியில்லை, ஆனால் உங்கள் அப்பா உண்மையிலேயே சூப்பர் டைப்பு. அங்கிள்னால மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன். அங்கிள்காக, உனக்காக, முத்துவுக்காக, மீனாவுக்காகன்னு. மற்ற யாருக்காகவும் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முத்துவும் மீனாவும் மேலே மாடியில் ரூம் கட்டுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசாமல் நம்ம தனியாக ஒரு வீடே கட்டிடுவோமா? தனியாக வீடு பார்த்துட்டு போனால் யார் தொந்தரவும் இருக்காது. அங்கிள், நீ, நான், முத்து, மீனா எல்லாரும் சந்தோஷமாக போயிடலாம். என்ன ரவி சொல்கிறேன்னு கேட்க, சரி வா அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ரவி ஸ்ருதியை கூட்டிகிட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப டென்ஷனோட உட்காந்துருக்காங்க விஜயாவும்.